அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக இருக்குது. அங்கே யார் வேட்பாளர் என்பதில் பலரும் பலவிதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் போட்டியிடுவார்னு ஒரு தரப்பும், இல்லை திருமாவளவன் அங்கே நின்று மந்திரியாக போகிறாருன்னு மற்றொரு தரப்பும், சீமான் அங்கே போட்டியிட போகிறார் என்றும் இப்படியெல்லாம் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அது உண்மை என்னன்னு தெரில. ஆனால் செல்வாக்கான கட்சி இன்றைக்கி தாவேக்கா என்பது உறுதியாயிடுச்சு. அந்த கட்சியில் 107 எம்எல்ஏக்கள் இப்போ இருக்காங்க. அந்த ஒரு எம்எல்ஏ திருச்சி கிழக்கில் யார் என்பது கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கு விஜய்க்கு நாம் வைக்கிற ஒரு வேண்டுகோள், நேர்மையான ஒரு அரசியல்வாதி, தமிழக வரலாற்றில் நேர்மையான அரசியல் தலைவர்கள்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு தமிழருவி மணியன், பழ கருப்பையா, திருச்சி வேலுசாமி, நாஞ்சில் சம்பத், இப்படி ஒரு 4 பேரை தான் சொல்லலாம். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இருக்காங்க. அவங்களாம் அரசியல் வட்டத்தில் இல்லை. நேர்மையான தலைவர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அதிலும் இன்றைய நிலவரத்துக்கு தமிழ் இலக்கியங்களை மழையாக பொழிகிற அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒருத்தர்னா அது நாஞ்சில் சம்பத்து தான். நான் அவரை 93 நினைக்கிறேன், திருச்சி திராவிட இயக்க பவள விழா மாநாட்டில் முதல்ல அவருடைய பேச்சை கேட்டேன். ஈட்டி முனைன்னு ஆரம்பித்து ஏகத்துக்கும் வைகோவை பற்றி பேசி மொத்த மாநாட்டு தொண்டர்களின் கைத்தட்டலை பெற்றவர் நாஞ்சில் சம்பத். ஏன்னா அன்றைக்கி வைகோன்னு பேரை சொன்னாலே கைத்தட்டுவான். இவரா வானலாக புகழ்ந்து அவரை முதல்ல நாங்கள் நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. வைகோவை புகழ்ந்தது ஒரு காரணம், புகழ்ந்து அவர் ஆற்றிய உரை இது. அதுக்கு முன்பே அவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சிறந்த பேச்சாளராக இருந்திருக்காரு. கடந்த 40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளெல்லாம் சென்று மதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்தவர். நான் திமுகவில் இருந்தபோதும் கூட நாஞ்சில் சம்பத் கூட்டம் எங்காவது நடந்தால் நானும் போய் அமைதியாக உட்கார்ந்து பார்ப்பேன். எப்படியும் திமுகவை மிக கடுமையாக பேசுவார் என்றாலும் கூட அவருடைய பேச்சை ரசிப்பதற்காக அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருப்பேன். அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு வருவேன். இது நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற வயதுடையவர்கள், வயது கூடியவர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பேச்சுக்கு ரசிகர்கள், தலைவர்களின் பேச்சை ரசிக்கக்கூடிய மனிதர்கள் என்கிற பட்டியலில் தமிழ்நாடு முழுக்க பேறு பெற்றவர் நாஞ்சில் சம்பத். இன்றைக்கு அவரை சட்டமன்றத்திற்கு வேட்பாளராக நிறுத்துவதன் மூலம் விஜய்க்கு சட்டமன்றத்திலே ஒரு போர் வாளாக கேடயமாக இருப்பார் என்பது உறுதி. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் திமுகவில் அம்பு எய்துகிற அளவிற்கெல்லாம் ஆள் இல்லை. எல்லாம் இந்த திருட்டு கூட்டம். அதுலேயும் நிறைய கொஞ்சம் பேசுகிற மாதிரி ஆளுங்கள்லாம் படுதோல்வி 3வது இடத்துக்கு போயிட்டான். கொஞ்சம் வரலாற்று தெரிஞ்சவன், வரலாற்றை திராவிடம் அது இதுன்னு பேசுகிறவன்லாம் 3வது இடம், 2வது இடம், 3வது இடம் டெபாசிட் வாங்க அப்படிலாம் போயிட்டான். இப்போ அங்கே பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் ஊழல் பெருவழிகள் தான். கொஞ்சம் பேர் ஓட்டுக்கு 40,000 ரூபா வரைக்கும் கொடுத்து கூட அதையும் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடல. இழுபறியில் பாஸ் பண்ண பல பேர் இருக்காங்க. இவங்க ஊழலுக்கு உங்களுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டாங்க. இந்த உதயாநிதி எவனாவது எழுதி கொடுக்குறத வாசிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு நபர். அவரெல்லாம் எப்படி பேசுகிறாரு தெரியல. விஜய் சாட்டையை சுழற்றலை, ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலை. அதன் காரணமாக இன்றைக்கி திமுகவில் இருக்க ஒரு சிலர் வாயை திறக்கிறான், மற்ற பேர் திறக்க மாட்டான்.
எப்படினாலும் நம்மளை பிடிச்சி உள்ளார வைக்கிறதுக்கு அத்தனை விதிகளும் விஜய்க்கு சாதகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா கட்சியிலும் 40 வருஷமாக அவர் பேசினாரே தவிர அவருக்கான வாய்ப்புகள் எதுவும் அமைஞ்சதா தெரியல. அதோட அவர் அளவுக்கு பேச்சாற்றல் உள்ள ஒருத்தர் இருந்தால் அதை பயன்படுத்தி பெருசாக வளர்ந்துருக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் அப்படி முயற்சி பண்ணலை. அவர் நேர்மையின் சிகரமாகவே இவ்வளவு காலம் இருந்துட்டார். தமிழ் மண்ணுக்காக ஒரு மலையாளி, ஆனாலும் கூட தமிழ் மண்ணுக்காக தமிழர்களுக்காக எம்ஜிஆருக்கு சமமாக எம்ஜிஆர் மக்களை நேசித்தார், தமிழர்களை நேசித்தார். அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதற்கு அடுத்த நிலையில் தமிழர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவர் சட்டமன்றத்தில் கேடயமாக போர்வாளாக திகழ்வார். தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிளைக்கழகங்களை கொடியேற்றுவதற்கும் பேசுவதற்கும் கட்சியை துவக்கி வைப்பதற்கும் ஏதுவான ஒருவராக அவர் இருப்பார். அவரை ஒரு டம்மி மந்திரி பதவி கொடுத்தாலே போதும். அவர் சம்பாதிக்கிறதற்கு விருப்பமில்லாதவர். ஒரு போலீஸ் பாதுகாப்போட தமிழ்நாடு முழுக்க கிராமங்கள் தோறும் சுற்றி கொடியை ஏற்றி கட்சியை நிலைநிறுத்துவார். ஆக அவருக்கு வாய்ப்பு வழங்குவார் என்று எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. விஜய் எப்படியும் நாஞ்சில் சம்பத்துக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாருங்கிற மாதிரி பேச்சு பரவலாக நானும் பல பேர்கிட்ட பேசினேன். சம்பத்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. அரசியலில் புதியவர்கள், மிக புதியவர்கள், நினச்சி பார்க்க முடியாத பலர் பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கான ஒரு வாய்ப்பை விஜய் தருவார்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அதை போல் நானும் நம்பிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். அனைவரின் ஆதரவோடு, விஜயின் ஆதரவோடு அவர் அமைச்சராவார். கிழக்கு தொகுதியின் அமைச்சர் வேட்பாளராக ஒரு அமைச்சராக அங்கே போட்டியிடுவார் என்று நம்பிக்கையோடு உறுதியோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.